வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு பன்னீர் கோஃப்தா கிரேவி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது இந்த கோஃப்தா ஒண்ணு பாக்குறதுக்கு. இந்த கோஃப்தா கிரேவிஸ் வந்துட்டு நம்ம நார்மலா வீட்ல ட்ரை பண்ண மாட்டோம். இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் நம்ம போய் சாப்பிட்ருப்போம், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இது சாப்பிட்ருப்போம், ஏதாவது பார்ட்டிஸ்ல. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லயே செய்யலாம். சூப்பர் டேஸ்டியா இருக்கும் வீட்டில் செஞ்சாலே. இந்த பன்னீர் கோஃப்தா கிரேவி வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்க்கு, தந்தூரி நான் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி. சரி வாங்க இந்த பன்னீர் கோஃப்தா கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பன்னீர் கோஃப்தா கிரேவிக்கு வந்துட்டு நான் பன்னீர் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா சாஃப்டா துருவி வச்சாச்சு. ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், பெருசா ஒரு உருளைக்கிழங்கு. இதுல வந்து பன்னீர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கணும். நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ இதே இதில் சேர்த்திடலாம். நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் நல்லா. இப்போ இது பைண்ட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்திக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம் அதில். இப்போ இதுக்கு கொஞ்சம் மசாலாஸ் போடணும். இதுக்கு வந்துட்டு பாருங்க ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி, மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் திராட்சையும் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரியை நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சிட்டு போறோம். இது வந்து கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். கையில கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்ல கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. நீங்க கார்ன்ஃபிளவர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மைதா மாவு யூஸ் பண்ணலாம், எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளா உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு இதை உருட்டிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சின்ன சின்ன கோப்தாக்களா தான் நான் பண்ண போறேன் இன்னைக்கு. பாருங்க இந்த சைஸ்ல உருட்டிக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி உருட்டி இந்த மாவுல டிப் பண்ணி வச்சுக்கலாம், பெரட்டி வச்சுக்கலாம் நல்லா. இது வந்து இது பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கோப்தா வந்துட்டு எண்ணெயில பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த கார்ன்ஃபிளவர் வந்து ஹெல்ப் பண்ணும். பாருங்க இந்த மாதிரி பால்ஸா உருட்டி நம்ம தனியா வச்சுக்கலாம். இது மாதிரியே நம்ம எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாம் அந்த பன்னீர் உருளைக்கிழங்கு கலவையை வந்துட்டு இந்த மாதிரி உருட்டி கார்ன்ஃபிளவர்ல நல்லா பெரட்டி வச்சுட்டேன். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்க போறோம், நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்காக நான் என்ன சுட வச்சிருக்கேன், மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊட்டி வச்சிருக்கிறேன் இந்த பால்ஸ் வந்துட்டு இதுல போட்டுடலாம். இது ஒரு கோல்டன் ப்ரௌனா இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம், மேலே ஒரு கார்ன்ஃபிளவர் கோட் கொடுத்துருக்கோம், அதனால இது பிரிஞ்சு போகாது. ஆனாலும் நீங்க பெரட்டி விடும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆக விட்டு அப்புறமேட்டு டர்ன் பண்ணி விடுங்க அடியில. கிட்டத்தட்ட பார்க்க ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது இல்லை இந்த கோப்தாஸ். கோப்தா கிரேவி எல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம், நம்ம வீட்டில் செய்யவே மாட்டோம், இதெல்லாம் நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ சீக்கிரமா இந்த கோப்தாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிரேவியும் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான் இந்த கோப்தா கிரேவி. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட கோப்தாஸ். இப்போ இதே எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இது மாதிரி எல்லா கோப்தா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோஃப்தா கிரேவிக்கு வந்துட்டு நம்ம ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு 2 பெரிய தக்காளி, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமா பால் விட்டு இதை அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து பச்சையாவே அரைச்சிக்கலாம். நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். இதை நம்ம கோஃப்தா பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெயே வச்சிருக்கேன், மீதி எண்ணெயெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டேன் நான். கீழே வெள்ளையா இருக்கிறது வந்து உங்களுக்கு கார்ன்ஃபிளவர், நம்ம போட்ட கார்ன்ஃபிளவர் தான், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி தான் யூஸ் ஆகும், அதனால இருந்துட்டு போகுது, அது விட்டுடலாம் நம்ம. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா சீரகம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை வச்சிருக்கேன், இதை போட்டுடலாம். ஒரு வெங்காயம் ஃபைனல் சாப் பண்ணிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வறுத்துக்க போறோம். இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்துட்டு இது காஷ்மீர் சில்லி பவுடர், இது வந்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்,
மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மசாலாக்கள் சேர்த்திடலாம். எப்போதும் மசாலா பொடிகள் சேர்த்தும் போது அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ஆயிடும், தீஞ்சு போன மாதிரி. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிறேன் இந்த தக்காளி முந்திரி பருப்பு பால் விழுது இதுல விட்டுலாம். இந்த மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணியும் இதுல ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போகணும் நல்லா, ஏன்னா நம்ம தக்காளியும் பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா கொதிச்சு நல்லா திக்காகணும். இது அப்பப்போ கிளறி விடுங்க, ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம், கீழே பிடிச்சிக்கும் இல்லை நான் விட்டோம்னா. இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சிச்சு, நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட தக்காளி, நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடலாம், ஏன்னா நம்ம கோஃப்தா ஆட் பண்ண போகிறோம். கோஃப்தா ஆட் பண்ணும்போது அது ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் இந்த மசாலாவை, அதனால தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி விட்டுட்டோம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கோஃப்தா போடலாம். நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுல நம்ம இந்த கோஃப்தா பால்ஸ் போட்டுடலாம். இது மேல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட போறேன் நான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது காஞ்ச வெந்தய இலை. நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபினிஷிங் டச்சா நம்ம கொத்தமல்லி தலை போடுற மாதிரியே அவங்க இந்த காஞ்ச இலை போடுவாங்க, காஞ்ச வெந்தய இலை. இதையும் நம்ம லைட்டாக அப்படி கையில் க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் இது நம்ம அப்படியே வைக்கலாம். இந்த கோஃப்தா இந்த கிரேவில ஊறட்டும். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கோஃப்தா போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறாதீங்க, கோஃப்தாஸ் உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்க நம்மளோட கோஃப்தாஸ் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி தலை தூவிடலாம். நம்மளோட பன்னீர் கோஃப்தா கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான பன்னீர் கோஃப்தா கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.